Hi guys, welcome back to my channel. நான் இந்த வீடியோவில் ஊட்டியில் எங்கே ஸ்டே பண்ணின்றதை பற்றி பார்க்கலாம். நான் ஊட்டிக்கு எப்படி ட்ரெயினில் வந்தேன்றதை முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், அதை போய் பார்த்துட்டு வாங்க. நான் ஊட்டி சிட்டி சென்டர்லேயே ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வருது என்னோடய ஹோட்டலுக்கு. அந்த ஹோட்டல் பற்றி பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஊட்டிக்கு ட்ரெயினில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 நாள் நாங்கள் ஸ்டே பண்ணலாம்னு இருக்கோம். ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி புக் பண்ணிட்டு தான் வந்தோம். நாங்கள் எங்கே புக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தி பைக் சன்ஷன் கிராண்ட், அதாவது BYQV பைக் சன்ஷன் ஹோட்டல்ல புக் பண்ணியிருக்கோம். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஊட்டிலேயே இருக்கிற ஹோட்டல்ஸ்லேயே நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. இங்கே ரேட்டிங்ஸ் நல்லா இருந்துச்சு, ரிவ்யூஸும் நல்லா இருந்துச்சு. ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.7 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 5000 பீப்புள் கிட்ட ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய குவான்டிட்டி இருந்தாலும் ரேட்டிங்ஸ் 4.7 கிட்ட இருந்ததுன்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்தது, நீட்டாகவும் இருந்தது. பார்த்தீங்கன்னா திங்க என்னன்னா இது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல வெஜிடேரியன் மட்டும்தான் கிடைக்கும். அது மட்டும்தான் சின்ன இன்கன்வீனியன்ஸ். உங்களுக்கு சப்போஸ் பெரிய ப்ராப்ளம்னா பக்கத்தில் ஹோட்டல்ஸ் இருக்கு. இந்த ஹோட்டல்ல மொத்தம் 7 ஃப்ளோர்ஸ் இருக்கு. நம்ம நிக்கிற இந்த ரிசப்ஷன் ஆக்சுவலா 4th ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் கிடையாது. கீழே ஒரு 3 ஃப்ளோர் இருக்கு, மேல 3 ஃப்ளோர் இருக்கு. மொத்தம் 7 ஃப்ளோர் இருக்கு. இந்த ஹோட்டல்ல 3 டைப்ஸ் ஆஃப் ரூம் இருக்கு. டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ், சூட் ரூம்ட்டு இருக்கு. சூட் ரூம்ல பால்கனி வந்துடும். நீங்க எந்த ரூம் எடுத்தாலும் நீங்க வேலி சைடு, அதாவது பேக் சைடு இருக்கிற ரூம் கேட்டுடுங்க. என்ட்ரன்ஸ் சைடு இருக்கிற ரூம் எடுத்தீங்கன்னா வியூ நல்லா இருக்காது. அதுவே வேலி சைடு எடுத்தீங்கன்னா வியூஸ் சூப்பரா இருக்கும். நீங்கள் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே புக் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் புக் பண்ணதுனால எனக்கு கிட்டத்தட்ட 1000 கிட்ட கம்மியாச்சு. ப்ளஸ் எனக்கு இவங்க ஃப்ரீயாக அப்கிரேட் கொடுத்துருந்தாங்க. நான் சூஸ் பண்ணது டீலக்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஃப்ரீயாக சூப்பர் டீலக்ஸ் அப்கிரேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு கூடவே பிரேக்ஃபாஸ்ட்டாக ஆட் ஆகி வந்துடுச்சு. நம்ம செக்இன் பண்ணும்போது வெல்கம் ட்ரிங்காக ஸ்வீட் லைம் டீ கொடுத்துருந்தாங்க. இது நல்லா இருந்துச்சு. நமக்கு ஃப்ரீ அப்கிரேட் கொடுத்துருந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. அதுவே ஃப்ரீ அப்டேட். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிரரு, இது ஓகே. அந்த பெருசாக கபோர்டு வச்சுக்கிறது கபோர்ட். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பழைய ஸ்டைலில் இப்போ மாடர்ன் அந்த மாதிரி கிடையாதுங்க, அத்தனிக் ஸ்டைலில் அவங்க வச்சுருக்காங்க. எல்லாம் அந்த வார்ம் லைட்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. பெட்டு பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் பெட்டு, ரொம்ப திக்னஸ் கிடையாது. எவ்வளோ திக்னஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கை சைஸ். ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ இருக்குது. ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான பெட்டு, ரொம்ப குஷன் சொல்ல முடியாது. கம்மியாக எல்லாரும் கூட வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவல் அது கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதே மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மெயினான லாஸ்ட்டில் வர கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடிக்கிறாங்க, கெட்டில் வச்சுருக்காங்க தண்ணி. சப்போஸ் இங்கே இது இருக்கிறதுனால கூடவே பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிறது பவுடர், டீ பேக்கெட், அப்புறம் காஃபி பவுடர் அதெல்லாம் வச்சுருக்காங்க. கிளாஸு நம்மளுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். அப்புறம் எங்ககிட்ட இருக்கிற ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டு, அப்புறம் நம்மளுக்கு ப்ரஷ், அந்த மாதிரி டூத் பேஸ்ட் அந்த இது கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் வர மாதிரி டெம்பரரி யூஸுக்காக அந்த கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இவங்களோட ரெஸ்டாரண்ட்டோட இது மெனு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். நல்லா ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான். இதில் பார்த்தீங்கன்னா மிரர் நல்லா பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட், பக்கெட்டு, ஷவர் எல்லாமே இருக்குது. ஹீட்டர், இந்த இதில் ஹீட்டரே இருக்குது. 24 ஹவர்ஸ் ஹீட் இருக்குது. சில ஊட்டியில் பார்த்தீங்கன்னா சில டைமிங்க்கு தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் இது இருக்குது, ஹீட்டர் இருக்குது. இதில் முக்கியமாக உங்களுக்கு ஒரே ஒரு இது காட்டல. இது ரூம் டூர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேனு, ஏசி எதுவுமே கிடையாது இந்த இது ரூமில். ஏன் இல்லைன்னா இருக்கிற டெம்பரேச்சர் ஃபேன், ஏசி தேவையே கிடையாதுன்ற மாதிரி. நம்மளுக்கு வேணும்னா ஹீட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஹீட்டர் நம்ம வாங்கினா எக்ஸ்ட்ரா சார்ஜுன்ற மாதிரி இருக்குது. அதாவது ஃபேனு, ஏசி எதுவுமே நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால தான் இல்லை பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்டு எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. இந்த ரூமோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இங்கே வியூ தான். இந்த வியூ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த பக்கம் இப்படி இருக்குது, ஃபுல்லாக நம்மளோட அந்த ஊட்டி சிட்டியோட வியூ தான் அப்படியே இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இருக்கிறது 3rd ஃப்ளோர், ரிசப்ஷனோட ஒரு ஃப்ளோர் கீழே தான். பட் இங்கேருந்தே பார்க்கறதுக்கு வியூ நல்லா இருக்குது. இந்த வியூ அழகாக பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேர்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஜாலியாக வியூஸில் காஃபியாக இருக்காங்க. நல்லா காஃபி போட்டு குடிச்சிட்டு நல்லா பார்க்குறாங்க. வியூஸ் நல்லா ஒய்டாக இருக்குது, சின்ன விண்டோ மாதிரி கொடுக்கல. கிட்டத்தட்ட செவத்துக்கு பாதிக்கும் மேலே இருக்குது, நல்லா ஒய்டாக இருக்குது. ஸோ நல்லா இது பண்ணிவிட்டு குடிக்கலாம். என்னோட கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இதே கேட்டகரியில் ரூம்ஸ் இருக்குது. அவங்க இருக்காங்க. நானும் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் இந்த ரூமில் தங்க போகிறேன். ஈவினிங் சன்செட் அப்போ விண்டோவில் இருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா சன்லைட்டுக்கு அழகாக இருந்துச்சு.
சிட்டி வியூ நைட்டில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த நம்ம இருக்கிற ஹோட்டல் வந்து ஊட்டி டு கோயம்புத்தூர் போகிற மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்குது. நைட்டு வெளியே சாப்பிட்லான்ட்டு நாங்கள் சிட்டி சென்டருக்கு போனோம். சிட்டி சென்டர் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், லெஸ் தென் கிலோமீட்டர் வரும். பட் என்ன கொஞ்சம் ஸ்லோப்பில் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். சிட்டி சென்டரில் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த சிட்டி சென்டரில் இருக்கிற எல்லா பிராண்டட் ரெஸ்டாரண்ட்டோட அவுட்லெட்டும் இங்கே இருக்குது. இங்கே டாமினோஸ், அடையார் அண்ணா பவன், பிஸா ஹட், கேஎஃப்சி இருக்கிற எல்லா இதுவுமே இங்கே இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரீட் கிட்டத்தட்ட ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் வந்து ஃபுல்லாக வந்து ரெஸ்டாரண்ட் தான் இருந்துச்சு, நிறைய பிராண்ட் ஐட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட் அந்த மாதிரியும் இருக்குது. ஒரு மீடியம் லெவலில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸும் இருந்தது. நம்மளுக்கு கிட்டத்தட்ட ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஹை டு லோ மீடியம்ன்ற மாதிரி எல்லா ரேஞ்சுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணுமோ இந்த இடத்துல இது பண்ணலாம். ஃபைனலாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸை சொன்னாங்க. ஸோ இதில் போயிட்டு ட்ரை பண்ணோம். இந்த அல் அரேபியன் ரெஸ்டாரண்ட் வந்து உள்ளே பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்பேஷியஸ் இல்லை, மீடியம் லெவலில் தான் இருந்தது. பட் வந்து ஃபுட்டுலாம் வேறு லெவலாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஷவர்மா, அப்புறம் சிக்கன் தந்தூரி கூட நான் சிக்கன் கிரேவிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். குளிருக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டல் போகிற வழியில் வந்து இந்த ஐ லவ் ஊட்டின்ற நேம் போர்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். நாங்கள் மார்னிங் எழுந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரும்போது தான் நமக்கு ஒரு இடம் பார்த்தோம். இதுதான் வந்து நம்ம ஹோட்டலோட டெரஸ். இந்த டெரஸில் இருந்து பார்க்குறதுக்கு சிட்டி வியூ வந்து பயங்கர வைடராக இருந்துச்சு. நம்ம விண்டோலேருந்து பார்க்குறத விட இந்த டெரஸுக்கு வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு. சிட்டியோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 180 டிகிரி வியூஸ் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. காலையில் வந்து நல்லா சில்லாக இருந்துச்சு. நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து சூப்பரான ஸ்பாட்டு. நெக்ஸ்ட்டு சாப்பிட்லான்னு வந்தோம். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பஃபே வச்சுருந்தாங்க. பஃபேயில் வந்து எவ்ரி பஃபேயில் இருக்கிற மாதிரி ப்ரெட்டு, ஜூஸ், கட் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. கூடவே சன்னாஸ் இருந்துச்சு. சன்னா அப்புறம் ப்ரக்கோலி அது காலி பண்ணிட்டாங்க. உப்புமா இருந்தது. இந்த உப்புமா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இட்லி, வடை, ஆனியன் ஊத்தாப்பம், சாம்பார் அப்புறம் சட்னிலாம் வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து பூரி வச்சுருந்தாங்க. பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சுருந்தாங்க. இந்த உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பக்கத்துலேயே நம்ம குடிக்கிறதுக்கு வந்து டீ, காஃபி அதெல்லாம் இருந்துச்சு. உப்புமா தவிர நான் எல்லா ஐட்டமும் ட்ரை பண்ணியிருந்தேன். எல்லா ஐட்டமும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த ஹோட்டலோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நான் டிசம்பர் மாதம் 2024 இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே டீலக்ஸ் ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பர் டே 2750 வந்துச்சு. இதே ரூம் வேறு வெப்சைட்டில் பார்க்கும்போது 3000 மேலே காமிச்சது. நீங்கள் சப்போஸ் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா இவங்களோட அஃபிஷியல் நம்பருக்கு கால் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் கம்பேர் பண்ணி எதில் பெஸ்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் புக் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ் எப்பயுமே ஃபிக்ஸ்டு கிடையாது, சீசனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஊட்டியில் நான் எங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபியூச்சர் வீடியோஸாக வரப்போகுது, மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் உடனடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.